கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சம்பவம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒரு கல்யாணம் ஆன தம்பதி, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதற்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆண் குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனைவியுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுது. அதை குறித்து வந்து உடனே புரிஞ்சிக்க முடியாத கணவன் சரி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்பில் ஒரு பக்கம் வந்து ஒரு பெண்ணுடைய பேர் வந்து பச்சை குத்தப்பட்டிருக்கு. அந்த பெண் யார் அப்படின்னா வந்து இவங்க வாழ்கிற அந்த வீட்டிற்கு எதிர் வீட்டிலே வந்து வாழக்கூடிய ஒரு பெண். ஸோ அப்புறம் தான் அவங்க கணவன் விசாரிக்கிறாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்குறப்போ இவங்களுடைய மனைவிக்கும் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கும் ஓரின ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலயமா அவங்க வந்து ஒரு உறவில் இருக்காங்க, தொடர்ந்து சந்திச்சுக்கிறாங்க, உறவு கொள்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. நிஜமாகவே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல. இப்போது இது மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட நிறையா சம்பவங்களை நம்ம வந்து பார்ப்போம். கள்ளக்காதல்னால பிரிஞ்சுட்டாங்க, கள்ளக்காதல்னால டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யார் பற்றியாவது வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நியூஸ்லையும் பார்க்கலாம். அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஒரு கேஸ் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்திலே வந்து இந்த மாதிரி கேசஸில் டக்குன்னு எல்லார் கண்ணுக்கும் வந்து போகிறது. பிரியாணி கடைக்காரர் கூட வந்து ஏற்பட்ட ஒரு கள்ள தொடர்பால் அந்த பிரியாணி அவர் வந்து தராரு அப்படிங்கிறதுனால அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு கள்ளக்காதல் தொடர்றதுக்கு தடையாக இருந்த குழந்தைகளை கொன்னுட்டாங்க அப்படின்ற அந்த கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பெண் இன்னும் வந்து சிறையில் தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய கள்ளக்காதல் கேஸ் நம்ம வந்துகிட்டே இருப்போம். ஸோ இந்த கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர் வீட்டு பொண்ணோட ஓரின ஈர்ப்பில் வந்து ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, திட்டியிருக்காரு, கண்டிச்சிருக்காரு, தொடர்ந்து மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சாரோ என்னவோ கடந்து போயிட்டார். ஆனால் ஒரு நாள் வந்து வேலையை விட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றப்போ வந்து குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டோன்னா நான் வந்து பால் கொடுத்தேன், பொறையேறி போச்சு, அதனால் அப்படி படுத்திருக்கு போல் அப்படின்னு சொன்னோன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாரு. அங்கே இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க குழந்தை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மலான டெத்தாக போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் வந்து புதைச்சிட்றாங்க. அதற்கப்புறம் திருப்பியும் வந்து தன்னோட மனைவியின் ஃபோனில் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்குறாரு. அதில் ஒரு உரையாடலில் எந்த பெண்ணுடைய பேரை வந்து பச்சை குத்திருந்தாங்களோ இவங்க மனைவி, இவங்களுக்கும் நடந்த உரையாடல். அந்த குழந்தை வந்து நம்ம 2 பேருமே வந்து உடலுறவு கொள்கிறப்போ எப்போவுமே வந்து ஒரு தடையாக அழுதுகிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து அதை கொன்றுடலாம், அந்த குழந்தையால் தான் நம்மளால் வந்து ஒன்று சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிற உரையாடல் நடந்ததாக பார்க்குறாரு. அதற்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு கணவனுக்கு கேட்டோன்னே இந்த பெண்ணும் எதிர் வீட்டு பெண்ணும் தலைமறைவாயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸில் புகார் அளிக்கப்படுது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மனைவி இந்த ஹஸ்பண்ட்கே கால் பண்ணி ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தத்தோடு வந்து சொல்லியிருக்காங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொலை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த 2 பெண்களையும் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. இதுதான் செய்தி. ஸோ காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து மாறிக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமர் மாதிரி எதிர்த்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இது அவரவர்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு மாதத்தில் இதை குறித்து வந்து புரட்சி பேசும் பலர் இருப்பார்கள். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள்லாம் நடக்கிறப்போ இதற்கான ஒரு தீர்வு இல்லை, இது ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத கூட வந்து பேசாமல் வந்து கடந்து போயிடுவாங்க. முதல்ல பேசிக்காக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கப்பா, இது நான் சொல்கிறது கரெக்டுன்னு நான் சொல்ல, என்னுடைய ஒப்பீனியன் ஒரு சொன்னேன். இந்த பெண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலுறவு கொள்றதுக்காக அந்த குழந்தை நம்மளுக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறப்போ உண்மையான ஒரு அன்பின் மூலியமாக அவங்க 2 பேருமே பழகியிருந்தாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணாக இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன், அதான் அந்த கல்யாணமான மனைவியை வந்து விரும்புகிறேன், அவளுடைய குழந்தை தானே அது, அதை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணியிருக்குமா சொல்லுங்கள். ஸோ பேசிக்காகவே இந்த மாதிரி உறவுகள் அதாவது காஜில் தாங்க ஏற்படுது. செக்ஷுவல் பர்வர்டட் ஃபீலிங்ஸ்னால மட்டும்தான் வந்து ஏற்படுது. அப்படி ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்களா, எந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸாக இருந்திருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்திருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா எதிர் வீட்டிலே தான் குழப்பத்துக்கே ஒரு பொம்பளை வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா வந்து இந்த உறவு வந்து கைவிட்டுட்டு போயிடலாம். குடும்பத்தில் பிரச்சனை வருது, எனக்கு 2 குழந்தை இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கல. அந்த குழந்தையை கொண்டுட்டு நம்ம வந்து உறவு கொள்ளலாம், தொடர்ந்து வந்து உறவு கொள்றதுக்கு அது பிரச்சனையாக இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்சு குழந்தைய உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. நான் சொல்கிறேன், சாதாரணமாக சேனாக யோசிக்கிறவங்க, கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கிறவங்க, சரி ஒரு கிரிமினாலஜி பார்வையிலேருந்து பாருங்களேன், ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான், தியரட்டிக்கலாக வச்சுக்கலாம். அந்த தப்பு செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பான்ல. அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக மூளை மழுங்கி போயிட்டு அவங்களோட அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அதிகமாக இருக்கிறனால அந்த குழந்தையோட உயிரை எடுத்தால் சீக்கிரம் இவங்களும் மாட்டிப்பாங்க.
ப்ளஸ் அந்த குழந்தையோட உயிரை எடுக்கிறது வந்து தப்பு, அதோட முக்கியமாக தான் தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாமல் இந்த கொடூரமான செயலை வந்து 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுல வரக்கூடிய செய்திகளில் அந்த உரையாடல் அவர் கேட்டார் இல்லையா, அதன் மூலிமா வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரியான உறவுகளை வந்து யாரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து தயவு செஞ்சு விடை சொல்லுங்கள். இதில் ஒருத்தன் போட்டிருக்கான் அந்த செய்தி கீழே கமெண்ட்டு, டேய் அந்த பொண்ணு ஓரின சேர்க்கையாளர்னு தெரிஞ்சும் அவளை வந்து ஒரு ஆணுக்கு கட்டி வச்சு அவங்க அப்பா அம்மாவை தான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு, டேய் நீலாம் யாரா பிரச்சனையை தாண்டி எங்கேயோ போய் யோசிக்கிற. சத்தியமாக இது ஒரு பேசப்பட வேண்டிய பிரச்சனை தான். ஏன்னா நிறையா ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு ஈர்ப்பு வரமாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நானே கேசஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்பா அம்மாவும் நம்ம பையன் ஓகேவாக தான் இருக்கான் போல சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. பட் ஒரு சாதாரண வாழ்க்கை அந்த தம்பதிகளுக்குள்ளே இல்லவே இல்லை. இது அந்த மனைவிக்கு தெரிஞ்சிடுது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேவாக இருக்க விருப்பப்படுறாரு அப்படின்னு. ஆனால் வெளில சொன்னால் அசிங்கம், அந்த குழந்தைக்கும் அசிங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசிங்கமாக நினைக்கிறனால வெளியும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த ஆணும் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து தன்னோட கே கம்யூனிட்டி கூட வந்து அந்த ஆண்கள் கூட மட்டுமே உறவு வச்சுக்கிறான். அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷமும் வந்து இல்லை. இந்த மாதிரி வந்து வைஸ் வர்சா பெண்களும் இந்த மாதிரி இருக்கிறத போயிட்டு தான் இருக்குது. பட் 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணுக்கு இது ஏற்படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருந்து இந்த அட்ராக்ஷன் வந்து தூண்டப்பட்டிருக்கலாம், குழப்பப்பட்டிருக்கலாம். அதற்கப்புறம் வந்து மேபி ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால கூட இந்த பெண்ணுக்கிட்ட இருந்து மேபி அது கிடைக்குது அப்படிங்க. இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு. பட் இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்திருக்க இந்த விஷயத்தின் மூலியமாக தான் வந்து தெரியுது. எல்லாம் சொல்லுவாங்க ஹை கிளாஸாக இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு. கிருஷ்ணகிரியில் நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஏதோ கிராமத்து பக்கத்தில் இது நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியாயமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது, நியாயப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறனால எந்த அளவுக்கு இது ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இதை நினச்சா வந்து சங்கடப்பட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆணும் வந்து நாங்களாம் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபஸ்ட்லாம் 90s கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அச்சுப்பானுங்க புச்சுப்பானுங்க தொல்லை கைப்பிட்டுக்கு ஜாலியாக விளாட்றது இருக்கும். இந்த எப்போ இந்த மாதிரியான எல்ஜிடிவி விஷயங்கள்லாம் அதிகமாகிடுச்சோ அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பழகிறத பார்த்தாலே எப்படி பார்ப்போனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கிராமத்தில் பக்கத்தில் நிறைய குடும்பங்கள்லாம் இருக்கும்ல, அந்தந்த கணவன்களோட மனைவிகள் வேறு ஒரு தோழி இன்னொரு கல்யாணம் தோழிக்கிட்டே பேசுகிறாங்க, கல்யாணம் இன்னொரு பெண்ணுக்கிட்டே பேசுகிறாங்கன்னா அந்த கணவர்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? மனுஷங்க தானே நம்மலாம், கேவலமாக சந்தேகப்பட மாட்டான், நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி உறவு கொள்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து, ஸோ இந்த இன்சிடெண்ட் மூலிமா நம்ம சமூகத்தில் நிறையா குழப்பங்கள் தான் வந்து ஏற்படும். ஒரு சைடு இது வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கிறப்போ, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சந்தேகங்கள், அழகான உறவுகள், அழகான நட்பையும் வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும். இதை குறித்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்லி இது தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னுடைய ஒப்பீனியனாக இந்த சமூக பிரச்சனை இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை, விஷமாக வந்து பரவிட்டுருக்கு. இந்த விஷயம் அந்த பிஞ்சு குழந்தையோட உயிரை எடுத்ததுனால வெளில வந்திருக்கு. பட் ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துட்டு தாங்க இருக்குது. இதில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும், எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இனத்தவர்களும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். ஸோ இது வெளில வந்திருக்கனால நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை எப்போவுமே நியாயப்படுத்தி உரிமை புரட்சி அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நான் காத்திருக்கேன்.